வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை இடி சாம்பார். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம செய்ய போகிற சாம்பார் நெல்லை இடி சாம்பார். இந்த பேர்லேருந்தே தெரியும். அதாவது இந்த பொருட்கள்லாம் வறுத்து அதில் இடித்து போடணும். இப்போ இடிக்கிறதுக்கு நமக்கு உரல் அந்த மாதிரி கிடையாது. ஸோ மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், பொடிக்க போகிறோம். ஸோ முதல்ல இதெல்லாம் ஒன்றொன்னா வறுத்தரலாம். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேங்கிறது சொல்கிறேன். மிளகா வத்தல் ஒரு 6 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். துவரம்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், தோல் உளுந்து, கருப்பு உளுந்து அது ஒரு 3/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மல்லி என்கிட்ட மல்லி விதையாக இல்லை. அது இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் சரியாக அரைப்படாதுங்கிறதுனால மல்லி பொடியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அடுப்பில் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது ஒன்றொன்னா வறுத்து எடுத்துட்றேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். முதல்ல துவரம்பருப்பை போட்டுடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே தீ இறக்கி விட்டுருச்சு. ஏன்னா இது கொஞ்சம் ஒன்று போல் பொறுமையாக வறுக்கணும் இல்லையா, அதனால் ரொம்ப கருகீரவும் கூடாது, வறுபடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா வறுபடாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த சாம்பார் கொல கொலன்னு ஆகிடும். அதனால் வறுபட்டுறணும், அந்த வாசனை நல்லா வரணும். அதுதான். துவரம்பருப்பு நல்லா வாசனை வர வறுத்தாச்சு. அடுத்தது இப்போ கடலைப்பருப்பை வறுத்துட்டு அந்த கருப்பு உளுந்தை வறுத்துடலாம். கடலைப்பருப்பும் வறுப்பட்டுருச்சு. அந்த துவரம்பருப்போடையே ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆறணும் இல்லையா. அடுத்து கருப்பு உளுந்தை வறுக்கிறோம். இதுவும் நல்லா வாசனை வர நல்லா வறுபடணும். இந்த வறுபடுறது தான் இதுக்கு இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே. கருப்பு உளுந்தையும் வறுத்து இதிலே போட்டாச்சு, துவரம்பருப்பு கடலைப்பருப்போட. அடுத்தது பேனில் மிளகு போட்டுடலாம். மிளகு லேசாக வெடிக்கட்டும். வெடிக்க ஆரம்பிக்கிறப்போ சீரகத்தையும் போட்டு எடுத்து இதில் போட்டு வச்சிடலாம். மிளகு கொஞ்சம் வறுபட்டோடனே அதோடைய சீரகத்தையும் போட்டாச்சு. சீரகம் லேசாக பொரியட்டும். பொரிஞ்சோடனே அதையும் எடுத்து இந்த பருப்போடு போட்டு வச்சுட்டு மிளகாயை லேசாக ஒரு 1/4 கரண்டி எண்ணெய் ஊற்றி வறுத்துடலாம். மிளகு சீரகத்தை பொரித்து இதில் போட்டாச்சு. மிளகு கொஞ்சம் வறுபட்டுருக்கையிலே சீரகத்தை போட்டு பொரிய விட்டு இந்த ஒன்றா போட்டிருக்கோம். அடுத்தது பேனில் எண்ணெய் ஊற்றி மிளகாயை வறுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் மிளகாய் கொஞ்சம் கமராமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த வறுத்து வச்ச பொருட்கள் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா தேங்காய் அரைச்சி போடணும் சாம்பாருக்கு. வெறும் தேங்காய் இல்லாமல் தேங்காய் பூவாக எடுத்து அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறோம். அதோட சின்ன வெங்காயம் ஒரு 4-5க்கு மேலே உரித்து போட்டிருக்குறோம். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 2 பூண்டு பல் உரித்து போட்டிருக்குறோம். இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடி சாம்பாருக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் அரைச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அதில் கடுகு உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் வெந்தயமும் போட போகிறோம். கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டுட்டு அது வெடித்த உடனே கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டு அது வெடித்த உடனே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். ஒரு 20 வெங்காயத்துக்கு மேலே. அதோட பச்சை மிளகாய் 2ஆக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கி வைக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதோட தக்காளி நறுக்கி வச்சுருக்குறோம், ஒரே ஒரு தக்காளி. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா காய்கறிகள் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்களவு டேஸ்ட்டு. ஸோ சின்ன வெங்காயம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா. இது கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்து அதில் வதக்கிடுவோம். இது எல்லாம் செய்கிறதுப்போ குக்கரில் துவரம்பருப்பு, மஞ்சள் தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து அதோடையே கொஞ்சம் கேரட்டும் நூல்கோலும் சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நாட்டு காய்கள் எவ்வளோ சேர்த்தாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். மாங்காய், அவரைக்காய் அதெல்லாம் நல்லா சேர்க்கலாம். பலாக்கொட்டை இருந்தால் கூட சேர்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் தனியாக வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கினோடனே கரைச்சி வச்சுருக்கிற புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு தான் கரைச்சி வச்சுருக்கிறேன். ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா நீர்க்க கரைச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சி போடுறதுனால சாம்பார் நல்லா கெட்டியாகும். சாரி, நான் திரும்ப குழம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். சாம்பார் நல்லா வதங்கிடுச்சு. புளி ஊற்றிடலாமா?
புளியை ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். பருப்பில் ஏற்கனவே மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் போட்டோம். இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது இடி சாம்பாருக்கு வறுத்து வச்சதெல்லாம் மிக்சியில் போட்டிருக்கிறேன். அதோட மல்லித்தூள் நல்லா 1 டீஸ்பூன் தாராளமாக எடுத்து போட்டிருக்கேன். நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். இந்த புளி கரைச்சது கொதிக்கிறதுக்குள்ளே இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். வறுத்து வச்ச பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, மிளகு, சீரகம், அதோட கொஞ்சம் மல்லித்தூள், மிளகா எல்லாமே வந்து ஒன்றா நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம். புளி கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா வதக்கி தாளித்து போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ அதில் இந்த பொடியை சேர்க்கணும். எனக்கு என்னென்னா, நம்ம கொஞ்சமாக தானே சாம்பார் வைக்கிறோம். ஸோ அதில் இந்த பொடியை டைரெக்டாக போட்டால் கட்டி தட்டிடுமோன்ட்டு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு தான் அதில் கலக்க போகிறேன். இந்த பொடியில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சாச்சு. இந்த அடுப்பில் இந்த புளி கொதிக்கிறதுல இதை முதல்ல ஊற்றிடலாம். கொஞ்சம் தீ இறக்கி விட்டுட்டு அதை கிண்டிக்கிட்டே ஊற்றணும். ஏன்னா கட்டி தட்டிடக்கூடாது, டக்குன்னு கிண்டி விட்டுறணும். தீ ஏற்றி விட்டு ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே அடுத்தது பருப்பு, வெந்த பருப்பு, அது ஒரு கொதி வந்தோடனே அரைச்ச தேங்காயை சேர்க்கணும். பருத்து அரைச்ச பொடி சேர்த்து கொதிச்சிருச்சு. இப்போ வெந்த பருப்பை சேர்க்குறோம். வெந்த பருப்பில் கொஞ்சம் கேரட்டும் நூல்கோலும் சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். ஸோ இதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று ஒன்றா சேர்க்க நம்ம அந்த புளி தண்ணியில் வெங்காயம் வதக்கி போட்டாச்சு. இப்போ இடித்து வச்ச பொடியும் போட்டாச்சு. அடுத்தது பருப்பு, வேக வச்ச பருப்பு ஊற்றியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காயில் வந்து நம்ம வெங்காயம், சீரகம், வெள்ளைப்பூடு சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இதுவும் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இந்த வெந்த கத்திரிக்காய், முருங்கைக்காயை போட்டு கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டி ஆகும். அதனால் புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சு நீர்க்க கரைச்சி ஊற்றணும். இந்த சாம்பார் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் சாம்பாருக்கு இந்த மாதிரி தான் செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற சாம்பார் பொடி வேறு ஒரு வாசனை, இது வந்து ஒரு தனி வாசனை இருக்கும். நல்லா சேர்ந்து கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. முக்கியமான ஒரு விஷயம், இதில் வறுத்து அரைச்சி போடுறோம் இல்லையா பருப்பெல்லாம், அதனால் அந்த இதை பொடியை போட்டோடனே அது கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வைக்கிறது வந்து அடி பிடிக்காத பாத்திரத்தில் வைங்க. கொஞ்சம் நுர கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை கிளறி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இறக்க போகிறோம் இதை வந்து. அதனால் அதில் வந்து இந்த வெந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பச்சை கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் நல்லா ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு இறக்கிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து புளி இல்லாத பலக்காய் சாம்பார்னு ஒன்று போட்டிருக்கோம். இட்லிக்கு, தோசைக்கு, உப்புமாக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஈவன் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் அந்த சாம்பாரும். இப்போ இந்த சாம்பார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் புளி சேர்த்துருக்கோம், தக்காளியும் சேர்த்துருக்கோம். இது வந்து நம்ம செய்கிறப்போ வந்து கொஞ்சம் நல்ல பச்சை கொத்தமல்லி எவ்வளோ தூரமோ அதுவும் தூவிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். காய்கறிகள் நிறைய சேர்க்கலாம். அதுவும் நாட்டு காய்கறிகள், அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்லாம் இப்போ இந்த இங்கிலீஷ் காய்கறிகளும் சேர்க்கலாம். நாட்டு காய்கறிகள் தாராளமாக நிறைய போடலாம். இப்போ இதை இறக்கி இப்போ கொதிச்சிருச்சு. எடுத்து பரிமாறுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். சுவையான நெல்லை இடி சாம்பார் செய்தாச்சு. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.